அண்ணன் கனகராஜ் அவர்கள் அண்ணன் கண்ணாடி போட்டிருக்காரு, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லது. இல்ல ஒரு நல்ல கண் டாக்டர் சொல்லுங்க, இல்ல மதுரைக்கு வாங்க, அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு நானே கூட்டிட்டு போறேன் உங்களை. உங்க கண்ணாடி இங்கதான் இருக்கு. எனக்கு பார்வையில கோளாறு இல்லையே, படிப்பதற்கு தான் தேவை, எனக்கு பார்வையில கோளாறு இல்ல. அண்ணன் சென்னையில இருக்காரு, பக்கத்துல செக்ரட்டரியேட்ல திமுக ஆட்சியை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல. 3000 கிலோமீட்டர் தள்ளி டெல்லியில நடக்கிற எல்லாமே தெரியுது அவருக்கு. இதுக்கு பேர் தான் தொலைநோக்கு பார்வை. கொலை நோக்கு பார்வை நினைக்கிறேன். ரொம்ப தூரமா தெரியுது. 3000 கிலோமீட்டர் தள்ளி பாக்குற அண்ணன் கனகராஜ் அண்ணன் 3 கிலோமீட்டர் தள்ளி பாருங்க அண்ணன், அறிவாலயத்தை பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, அங்க உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க. கேட்டா நாங்களும் தான் எதிர்க்கிறோம். ரொம்ப இறுக்கி பிடிச்சவனே நாங்கள் கூட்டணி இல்ல, தொகுதி உடன்பாடு புது வார்த்தையை திருநெல்வேலியில் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப கனகராஜனுக்கு சவால் விடுற, இனிமே இந்தி கூட்டணின்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. சரியா? நீங்க அதுக்கு இந்தி தொகுதி உடன்பாடுன்னு சொல்லுவீங்களா? முரண்பாடுகளின் மொத்த உருவமாக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான், இடதுசாரி சிந்தனையாளர் தான். தனிப்பட்ட முறையில் அத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதும் எனக்கு மிக பெருந்த மரியாதை உண்டு. திட்டம் போது எல்லாம் இப்படிதான் திட்டுறீங்க. தனி வாழ்க்கையில தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள். அவர் மீது மரியாதை உண்டு, ஆனா அவரை மதிக்க மாட்டேன். நான் சொல்வது அவருடைய கட்சியை, அவர் சித்தாந்தத்தை பத்தி பேசுகிறார். எளிமையானவர்களாக தனி வாழ்வில் தூய்மையானவர்கள் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு, தனி ஒழுக்கம் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு தேசிய ஒழுக்கம் இல்லையா? நேஷனல் கேரக்டர் தான் முக்கியம். பர்சனல் கேரக்டரை விட நேஷனல் கேரக்டர் முக்கியம் இல்ல? அது கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல. அவங்க தோன்றிய கருவிலே குற்றம். தோன்றிய காலத்திலிருந்து இந்த தேசத்திற்கு எதிராகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளின் தேசபக்தி எல்லை தாண்டிய தேசபக்தி. அது இந்திய எல்லைக்குள்ளே இருக்காது, எங்கிட்டோ போயிடும். சீனாக்கு போகும், ரஷ்யாவுக்கு போகும், எல்லை கடந்த தேசபக்தி.